உங்கள்கிட்ட யாராவது டெய்லி நடைபயிற்சி பண்ணுங்க, டெய்லி வாக்கிங் போங்க, வாக்கிங் போனால் சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலின் ஊசி நிறுத்திடலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்னு சொல்லிதாரு. சரியா? நடைபயிற்சி மட்டும் பண்ணினா இந்த மாத்திரை இன்சுலின் நிறுத்திடலாம், இல்லை இந்த வெயிட்டையும் குறைச்சிடலாம் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட நான் சொல்கிற கேள்வி மட்டும் நீங்கள் கேட்டால் போதும். சரியா? இவங்களுக்கு இப்போ டெய்லி ரோட்டில் போய் ஓட முடியுமா? டெய்லி இவங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு வச்சுக்கூட உதாரணத்துக்கு இவங்க எப்படி நடைபயிற்சியும் ஓட்டம் பயிற்சியும் பண்ண முடியும்? நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். நம்ம ஒன்று சொன்னோன்னா நம்ம சொல்கிறதுல ஏதாவது ஒரு ஐடியா, ஒரு அர்த்தம் இருக்கணும். கரெக்டு தானே? ஒருவேளை 1 கிலோமீட்டர் ஓடினா கூட 40லேருந்து 50 கேலரி தான் இருக்க முடியும். ஒருவேளை 1 கிலோமீட்டர் ஓடினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். 40லேருந்து 50 கேலரியை வச்சுட்டு குறைச்சி இந்த மாத்திரையை இன்சுலின் நிறுத்த முடியுமா? இல்லை இந்த வெயிட்டு குறையுமா? கண்டிப்பாக கேட்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த பெரியவங்களை பாருங்க, 42 கிலோ வெயிட்டு குறைச்சேன், 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. நான் உங்களை ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. ஏன்னா எனக்கு தெரியும் ஓடின உடனே வெயிட்டு குறைக்க முடியாது. ஏன்னா 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணாலே 40லேருந்து 50 கேலரி தானே இருக்க முடியும். வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ஈஸி. சுகருக்கு மாத்திரை நடத்துறது ரொம்ப ஈஸி, ப்ரெஷருக்கு மாத்திரை நடத்துறது ரொம்ப ஈஸி, இன்சுலினை நிரந்தரமாக நடத்திடலாம். பேலன்ஸ்டு டயட் பண்ணிங்கன்னா வெயிட்டையும் குறைக்கலாம், எல்லா மாத்திரையும் நடத்தலாம், இன்சுலின் நடத்தலாம், நிரந்தரமாக நடத்திடலாம். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே இல்லையா? வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போட்டோம். சரியா?